பொங்கலுக்கு ஊருக்கு வந்தேன். என்னுடைய ஃப்ரெண்டை மீட் பண்ணலான்னு அவங்க வீட்டுக்கு போனால் அவன் சோகமாக உட்காந்துருந்தான். ஏன்டா சோகமாக இருக்க அப்படின்னு கேட்டது, மச்சி எங்கேயுமே பொண்ணு கிடைக்கலடா, பொண்ணு எங்கே போனாலும் திருமண தடையாகவே இருக்குது, எதுவுமே செட் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்பட்டுட்டே இருந்தான். உடனே திடீர்னு எனக்கு ஞாபகம் வந்தது, நம்ம எம்ஆர்சி டிவைன் அஸ்ட்ரோ சேனலில் கோவை தங்கவேல் அவர்கள் வந்து பேசியிருந்தார். கண்ணுக்கு தெரியாத தோஷத்தை ஏற்படுறதில் வந்து மாந்தி வந்து மிகப்பெரிய ரோல் ப்ளே பண்ணுது, நிறைய தடைகளை ஏற்படுத்துன்னு அவர் பேசியிருந்தார். சரி, அந்த வீடியோவை எப்படியோ ஒரு வழியாக தேடி பிடிச்சி நண்பனுக்கு போட்டு காட்டினேன். அந்த வீடியோவில் வந்து அவர் சொல்லியிருந்தார், இந்த மாதிரி திருமண தடைக்கு வந்து மாந்தி நிறைய வேலையை செய்யணும்னு நண்பர்களே, நான் இங்கே வெள்ளக்கோயில் பக்கத்தில் இருக்கக்கூடிய மாந்தபுரம் அப்படிங்கிற மாந்தீஸ்வரர் ஆலயத்தில் இப்போ நான் இருக்கேன். நான் கோயம்புத்தூர்லேருந்து தங்கவேல் ஜோதிடர் பேசுகிறேன். இப்போ மாந்தியினால திருமண தடை, புத்திர பாக்கிய தடை, எம்ஆர்சி டிவைன் அஸ்ட்ரோ சேனலில் கோவை தங்கவேல் பேசுனதுக்கப்புறம் அந்த வீடியோ பார்த்துட்டு மச்சான் வந்துட்டு விட்ரா சண்முகம் வண்டின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்த இடம் தான் வந்து வெள்ளைக்கோயில் பஸ் ஸ்டாண்டில் மாந்தீஸ்வரர் கோயிலை பற்றி கேட்கும்போது அவங்க ஈரோடு போகிற வழியில் மாந்தபுரம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல வந்து அந்த கோயில் இருக்கிறதா சொன்னாங்க. நாங்களும் அந்த பஸ்ஸில் ஏறி உட்காந்துட்டோம். அதுக்கப்புறம் நாங்கள் போய் சேர்ந்த இடம் தான் வந்து நம்ம மாந்தீஸ்வரர் கோயில்னு சொல்லக்கூடிய மாந்தவத்தில் அமைஞ்சிருக்கக்கூடிய மாந்தீஸ்வரர் கோயில். இந்த கோயில் பாருங்கள் எவ்வளோ அருமையாக இருக்கும். இங்கே வந்து மோஸ்ட்லி எல்லா பஸ்ஸும் இங்கே வந்து ஸ்டாப் தராங்க, எல்எஸ்எஸ் பஸ்ஸை தவிர. இங்கே எல்லா பஸ் வசதிகள் இருக்குது, ஆனால் அரை மணி நேரத்துக்கு ஒரு பஸ்ஸு தான் இங்கே இந்த வழியில் இருக்குது. அதையும் நீங்கள் வந்து கன்சிடர் பண்ணணும். நாங்கள் போனோம். கோவில் பார்த்திங்க அப்படின்னா புதுசாக இருந்தது. அங்கே கேட்கும்போது என்ன சொன்னாங்க அப்படின்னா, இது ரொம்ப பழமை வாய்ந்த கோயில், அது இப்போ தான் வந்து மறுபடியும் வந்து புனரமைச்சிருக்காங்க, அதாவது புதுசாக கட்டியிருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. ரொம்ப அழகாகவே இருந்துச்சு. பேக்ரவுண்ட்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு பீஸ்ஃபுல்லாகவும் நல்ல ஒரு இயற்கை சார்ந்த இடமாகவும் இருந்தது. ஸோ நானும் என் நண்பனும் இங்கே வந்தோம். வந்து இந்த கோயிலில் பார்த்திங்க அப்படின்னா, கோயிலுடைய திருநாமம் பார்த்திங்க அப்படின்னா அருள்மிகு மாந்தீஸ்வரர் திருக்கோயில் மாந்தவரம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல லொக்கேட் ஆகிருக்கு. இங்கே எப்படியாப்பட்ட திருமண தடை, குழந்தை பாக்கியம், கண்ணுக்கு தெரியாத தடைகள் அனைத்தையும் வந்து நிவர்த்தி ஆகும்னு சொல்லிட்டு ஜோதிடர் கோவை தங்கவேல் வந்து சொல்லியிருந்தார். நாங்களும் இந்த கோயிலை வந்து விசிட் பண்ணி பார்த்தோம். இங்கே வந்து நாங்கள் விளக்கு போட்டோம். நண்பர்களே, இந்த கோயில் தான் வந்து அருள்மிகு மாந்தீஸ்வரர் திருக்கோயில். இந்த கோவில் பார்த்திங்க அப்படின்னா திருப்பூர் மாவட்டம் வெள்ளைக்கோயில் பக்கத்தில் மாந்தவரம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கிராமத்தில் தான் வந்து இந்த கோயில் அமைஞ்சிருக்கு. இது மிகவும் பழமையான கோவில். இந்த கோவிலில் மாந்தி தோஷத்துக்கான ஒரு வழிபாட்டு தலமாக இருக்குது. இங்கே வந்து வழிபாட்டு போகும்போது மாந்தி தோஷம், கண்ணுக்கு தெரியாத தோஷங்கள் நிவர்த்தி ஆகிறதா சொல்கிறாங்க. அதே மாதிரி இந்த கோயிலோட சிறப்புகள் பார்த்திங்க அப்படின்னா, இந்த கோவிலில் வந்து நவகிரகம் கிடையாது. அதே மாதிரி வந்து இங்கே அம்பாள் கிடையாது. இங்கே வந்து சிவபெருமான் மட்டும் தனித்து காட்சி தராரு. ஏன் அப்படின்னா, மாந்தி தோஷத்தை நிவர்த்தி பண்ணுறதுக்காக இவர் மிக சக்தி வாய்ந்த கடவுளாக இருக்கிறதா இந்த ஊர் மக்கள் சொல்கிறாங்க. அதே மாதிரி இந்த கோயிலுடைய அழகை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ அருமையாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. அதுவும் பார்த்திங்க அப்படின்னா வெள்ளைக்கோவிலேருந்து ஈரோடு போகிற, அதாவது முத்தூர் வழியாக ஈரோடு போகக்கூடிய இந்த மாந்தவரம் அப்படின்னு சொல்லக்கூடிய மாந்தபுரம் அப்படின்னு சொல்கிறாங்க, அந்த இடத்துல தான் வந்து இந்த கோவில் வந்து லொக்கேட் ஆகிருக்கு. நீங்களும் விசிட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கான திருமண தடை, குழந்தை பாக்கியம், பொருளாதார தடை அனைத்தையும் நிவர்த்தி ஆகும். அதே மாதிரி இங்கே என்ன சிறப்பு அப்படின்னா, நீங்கள் வரும்போது வந்து கண்டிப்பாக ஜாதகம் கொண்டு வரணும். இங்கே வந்து ஜாதகத்தை வந்து சாமி பாதத்தில் வச்சு சங்கல்பம் செஞ்சு தராங்க. அதாவது தோஷங்கள் நிவர்த்தி ஆகிறதால சங்கல்பம், உங்கள் பேரில் அர்ச்சனை எல்லாம் பண்ணி தராங்க. இங்கே வந்து விளக்கு போட்டுட்டு வழிபாடு செஞ்சுட்டு போனாவே அவங்களுடைய அனைத்து காரியங்களும் வெற்றி அடையதாக வந்து சொல்கிறாங்க அனுபவத்தில். நீங்கள் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த கோயிலுடைய அழகை நீங்கள் பாருங்கள், ரசிங்க.
நண்பர்களே, கோயிலோட அழகை ரசிச்சிங்களா? வாங்க பார்க்கலாம் இந்த கோயிலோட சிறப்புகளை பற்றி. அந்த கோயிலுடைய குருக்கள் என்ன சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வாட்ச் பண்ணுங்கள். ஓம் ஹரஹர நம பார்வதீபதரி ஹரஹர மகாதேவா. தென்னாருடையீஸ்வரனை போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. எல்லாம் வல்ல கருணையே வடிவமான அருள்மிகு ஸ்ரீ மாந்தீஸ்வரருடைய கிருபையினாலே மேட்டுப்பாளையம் கிராமம், திருப்பூர் மாவட்டம் காங்கேயம் வட்டம் மேட்டுப்பாளையம் கிராமத்திலே எழுந்தருள் இருக்கக்கூடிய மாந்தபுரம் அருள்மிகு ஸ்ரீ மாந்தீஸ்வரர் ஆலயத்திலே மிக சிறப்பாக அமைந்துள்ளது. இந்த ஆலயத்தோட சிறப்பு என்னென்னா, இந்த மூர்த்தியோட சிறப்பு என்னென்னா, நம்ம மாந்தீஸ்வரர் 2000 வருடம் பழமை வாய்ந்தவர். இந்த மாந்தீஸ்வரர் 2000 வருடம் பழமை வாய்ந்தவர்னா சித்தர்கள்லாம் வழிபாடு பண்ணி முக்தி பெற்ற ஸ்தலம் இந்த கோயில். அது மட்டுமல்லாது மாந்தி தோஷம் இருக்கக்கூடியவர்கள், ஜாதகத்திலே மாந்தி இருக்கக்கூடியவர்கள், லக்னத்திலே மாந்தி இருக்கக்கூடியவர்கள், 11ஆம் இடம் 12ஆம் இடம் இந்த மாதிரி சொல்லக்கூடிய ஜாதகத்திலே மாந்தி உள்ளவர்கள் இங்கே வழிபாடு செய்துவிட்டு போனால் திருமண தடை நீங்கி அதிவிரைவிலே திருமணம் நடைபெறுவதாகவும், குழந்தை வரம் கிடைப்பதாகவும், தொழில் அபிவிருத்தியாகும் என்பது ஐதீகமாக உள்ளது. தென்னாருடையீஸ்வரனை போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. இந்த கோயிலுக்கு வர்றது எப்படின்னா, நம்ம வெள்ளகோவில் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஈரோடு போகக்கூடிய பஸ்ஸில் நம்ம ஏறினோம்னா மாந்தபுரம்ங்கிற ஸ்டாப்பில் நம்ம இறங்கி இங்கே சாமி வழிபாடு பண்ணிட்டு போகலாம். ரொம்ப சிறப்பான சாமி இது. அதனால அனைவரும் கண்டிப்பாக வரணும். ஆலயத்தோட சிறப்பு என்னென்னா, இங்கே உள்ளதுலேயே கொங்கு மண்டலத்திலேயே இங்கே ஒன்று தான் நம்ம மாந்தீஸ்வரத்தில் தனி சிவன் உள்ள ரொம்ப பிரசித்தி பெற்ற கோவில். ரொம்ப பிரசித்தி பெற்றது, ரொம்ப சக்தி வாய்ந்த சிவனும் கூட இங்கே இருக்கிறது. அதனால அவசியம் எல்லாரும் வழிபடுறது ரொம்ப சிறப்பானது. தென்னாருடைய சிவனையை போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. இங்கே அதே மாதிரி இங்கே பிரதோஷ வழிபாடு, சிவன்ராத்திரி வழிபாடு, பௌர்ணமி பூஜை, இந்த மாதிரி ஐப்பசி மாதத்தில் நம்மளுக்கு அன்னாபிஷேகம் நடக்கிறது, எல்லாமே சிறப்பு பூஜைகள்லாம் உண்டு. அவசியம் எல்லாரும் கலந்துக்கணும் கண்டிப்பாக. ஐயா வணக்கம். வணக்கம், சொல்லுங்க. இந்த ஊர் எந்த ஊருங்க? இந்த கோயிலுடைய சிறப்புகள் என்ன? நீங்க ரொம்ப நாளா இந்த ஊர்ல கிராமத்தில் இருப்பீங்க, உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களை இந்த வீடியோ மூலியமா சொல்லுங்க, நிறைய பேர் பயனடைவாங்க. அதாவது மாந்திபுரி என்ற ஊராயிருது மாந்தபுரம் இந்த மாந்தீஸ்வரர் என்கிற மாந்திபுரி முதல்ல. இப்போ மாந்தபுரம்னு இருக்காங்க. மாந்தீஸ்வர சுவாமி சிவன் ஏகலிங்கமாக இருக்கிறாரு. இவர் 1000 வருடங்கள் இருக்கும்னு கேள்விப்பட்டிருக்கிறோம். எங்களுக்கு சின்ன வயசுல சொல்லியிருக்கிறாங்க. இந்த கோயில் வேற எதுக்கெல்லாம் சிறப்புகள் இருக்கு? இங்க மக்கள் வராங்களா? நிறைய வர்றாங்க. தொழில் சிறப்பு, குழந்தை பாக்கி இல்லாதவிய, திருமண தடை, எல்லாத்துக்கும் வர்றாங்க. வெளியூர்ந்து வர்றாங்க, வேற மாநிலத்துலேருந்து வர்றாங்க. இங்க நடந்தவங்களுக்கு ஏதாவது அனுபவம் இருக்கா உங்களுக்கு? நீங்க இங்க வந்தவங்களுக்கு இந்த மாதிரி நடந்திருக்குன்னு ஏதாவது அனுபவ செய்திகள் சொல்லி கேள்விப்பட்டிருக்கு. நிறைய வர்றாங்க. காரி வெற்றி பழையமானவையெல்லாம் பழையபடி சாமி அபிஷேகம் பண்ணி சாமி பண்ணிட்டு போறாங்க. ஓகே. நீங்க சின்ன வயசுல இருந்தே இந்த கோயில் பார்த்துருக்கீங்க? நான் எனக்கு 60 வயசு ஆச்சுங்க. நான் சின்ன வயசுல எனக்கு தெரியும். ஓகேங்க. இல்ல இது கோயில் பாத்தீங்கன்னா புதுசா இப்ப கட்டின மாதிரி இருக்குது. இப்பதான் வைகாசி மாசம்தான் கட்டிக்கிறோம். ஓகே. நான் நெட்ல பார்க்கும்போது ரொம்ப பழமையான போட்டோ இருந்தது. இப்ப இங்க பார்க்கும்போது கொஞ்சம் புதுசா இருக்கிற மாதிரி இருக்குது. அதான் உங்ககிட்ட கேட்கலாம். இப்பதான் கும்பாபிஷேகம் பண்ணிருக்கீங்களா? ஆமாங்க. இப்ப திமுக ஆட்சியில தான் சிறப்பா பண்ணி கும்பாபிஷேகம் நடத்தியிருக்கிறோம். ஓகேங்க. வேற என்னென்ன இங்க பூஜைகள்லாம் நடந்துட்டு இருக்குது இந்த கோயில்ல? பௌர்ணமி பூஜை, பிரதோஷம் வழிபாடு, தீபத்துக்கு, மகா சிவன்ராத்திரி, இதெல்லாம் மார்கழி மாசம் 30 நாள் பூஜை நடக்கும். வணக்கம் நண்பர்களே. நான் இங்கே வெள்ளக்கோயில் பக்கத்தில் இருக்கக்கூடிய மாந்தபுரம் அப்படிங்கிற மாந்தீஸ்வரர் ஆலயத்தில் இப்போ இருக்கேன். நான் கோயம்புத்தூர்லேருந்து தங்கவேல் ஜோதிடர் பேசுகிறேன். இப்போ மாந்தியினால திருமண தடை, புத்திர பாக்கிய தடை போன்ற தோஷங்கள் இருக்கக்கூடிய நண்பர்கள் இங்கு தொடர்ந்து ஒரு 7 பிறந்த கிழமை, நீங்கள் என்ன கிழமை பிறந்தீங்களோ அது மாசத்தில் 4 தடவை வரும். நீங்கள் பிறந்த கிழமை மாதத்தில் 4 முறை வரும். நீங்கள் பிறந்த கிழமை என்று ஒரு 7 முறை இந்த மாந்தீஸ்வரர் ஆலயம் வந்தால் கண்டிப்பாக அவங்க நினைச்ச காரியம் நடக்கும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருமண தடை செய்யறதுல நம்மளுக்கு கண்ணுக்கு தெரியாத ஒரு தோஷங்கள் பார்த்தீங்கன்னா கொடுக்கக்கூடிய கிரகம்
இந்த சனியினுடைய மகன் மாந்தி தான். அந்த மாந்திங்கிற கிரகம் தான் அந்த தோஷத்தை தரக்கூடிய அமைப்பாக நம்ம பார்க்குறோம். அப்போ லக்னத்துல வந்து மாந்தி இருந்தாலும், அல்லது 7ஆம் இடத்துல மாந்தி இருந்தாலும், அல்லது 7ஆம் அதிபதியோட ஒரு மாந்தி இருந்தாலும், அல்லது சுக்கிரனோட மாந்தி இருந்தாலும், தசா புத்தி நாதர்களோட மாந்தி இணைந்திருந்து திருமண தடை புத்திர தடை கொடுத்தாலும் இந்த ஆலயம் வந்து வணங்கும் பொழுது அது தீர்ந்து அனைத்து காரியங்களும் வெற்றி அடைகிறத நம்ம அனுபவத்தில் பார்க்குறோம். சிவசிவா போற்றி. அதாவது மாந்தவரத்தில் இருக்கக்கூடிய மாந்தீஸ்வரர் கோயில் ரொம்ப சிறப்பு பெற்று இருக்குது. அது சமீப காலமாக வந்து கும்பாபிஷேகம் சமீப காலத்தில் தான் பண்ணாங்க. அதுக்கு முன்னே ரொம்ப இதாக இருந்தது. இப்போ வந்து கும்பாபிஷேகம் 6/6/25 கும்பாபிஷேகம் பண்ணாங்க. அதுக்கு பிற்பாடு தெளிவாக வந்து நல்ல முறையில் சிறப்பாக அந்த பணிகளை செஞ்சு அதுக்கு முன்னால் வரக்கூடிய பிரதோஷ காலங்கள் நிறைய கூட்டங்கள், வெளியூர்கள், நம்ம கிட்டத்தட்ட தமிழ்நாடு, அது இல்லாமல் பெங்களூர், அதர் ஸ்டேட்லேருந்து நிறைய பேர்லாம் இங்கே வந்து ஒரு சாமி தரிசனம் பண்ணிருக்காங்க. அவங்க கோரிக்கைகள், பல கோரிக்கைகள் அவங்க நிவர்த்திக்காக வந்திருக்காங்க. அதில் வந்து கல்யாணம் ஆகாத பெண்கள், ஆண்கள் இவங்களுக்கு நிவர்த்தியாகக்கூடிய ஸ்தலமாக இருக்குது. அதில் வந்து இதில் முக்கியமாக விசேஷம் என்ன அப்படின்னா, தமிழ்நாட்டிலேயே சிவன் மட்டும் தனியாக இருக்கிற கோயில் வந்து மாந்தீஸ்வரன் கோயில் மாந்தவரத்தில் தான் இருக்குது. மற்ற பக்கம் எல்லாம் அம்பாலோட இருக்குது. அதனால வந்து நம்ம செய்யக்கூடிய கோரிக்கைகள் வந்து நம்ம நிவர்த்திய சாமி விட்டு நிறைய பேர் வந்து அவங்க கோரிக்கை நிறைவேறிச்சுன்னு சிவனுக்கு வந்து சிறப்பாக அபிஷேகம் பண்ணி ஆராதனை பண்ணி எல்லாம் செஞ்சுட்டு போயிருக்காங்க. வரவங்கெல்லாம் ரொம்ப சிறப்பான தலம்னு சொல்கிறாங்க. நண்பர்களே, இந்த கோவில் பார்த்தீங்க அப்படின்னா மாந்தீஸ்வரர் கோயில்னு சொல்கிறாங்க. இது வந்து மாந்தவரம் சொல்லக்கூடிய திருப்பூர் மாவட்டத்தில் அமைஞ்சிருக்கு. இப்போ உங்களுக்கு வரணும் அப்படின்னா ஈரோட்லேருந்து நீங்கள் வெள்ளைக்கோயில் வந்துட்டு வெள்ளைக்கோயிலேருந்து நீங்கள் மாந்தவரம் சொல்லக்கூடிய இடத்துக்கு வரலாம். அங்கேருந்து பார்த்தீங்கன்னா பஸ் வசதி, எல்லா பஸ்ஸுமே ஸ்டாப் நிறுத்துறாங்க. 10 நிமிஷத்தில் நீங்கள் வந்துடலாம். வெள்ளைக்கோயிலேருந்து இங்கே வந்துடலாம். இல்லை நீங்கள் ஈரோட்லேருந்து பஸ் ஏறினா கூட வெள்ளைக்கோயில் போகாமல் அதுக்கு முன்னாடியே 2 ஸ்டாப் முன்னாடியே இருக்கிறனால நீங்கள் மாந்தவரம் கூட இறங்கிக்கலாம். முத்தூருக்கு அப்புறம் மாந்தவரம் இடத்துல இந்த கோயில் அமைஞ்சிருக்கு. இது வந்து நிறைய மாந்தி தோஷத்துக்கு ஒரு சிறப்பான ஒரு பரிகார கோயிலாக இருக்குது. இங்கே வந்து வழிபாடு பண்ண எல்லாருக்குமே வந்து திருமண தடை, குழந்தை பாக்கியம் எல்லாமே அமைஞ்சிருக்கு. நீங்களும் வந்து ஐயாவை தரிசனம் பண்ணிட்டு போங்க. உங்களுக்கும் வாழ்க்கையில் எல்லா விஷயங்களும், எல்லா நல்லதுகளும் இறைவன், உலகத்துக்கே தந்தைன்னு சொல்லக்கூடியவர் தான் வந்து சிவபெருமான். அவர் உங்களுக்கு வந்து ஒரு நல்ல விஷயங்களை வந்து எல்லா வகையிலையும் உங்களுக்கு அருளும் ஆசிகளும் செய்து உங்களை வாழ்வாங்க வாழ வைப்பார். அப்படின்றதுல எந்த குறையும் இல்லை. நன்றி, வணக்கம். நண்பர்களே, திருமண தடைக்கான கோவில் வந்து பார்த்துட்டோம், மாந்தீஸ்வரர் கோயில். எங்களுடைய யூடியூப் சேனலை வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். எம்ஆர்சி டிவைன் அஸ்ட்ரோ யூடியூப் சேனலை வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களிடமிருந்து தற்காலிகமாக விடைபெறுவது உங்களுடைய எம்ஆர்சி. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.